குட் பேட் அக்லி திரைப்படத்தால் உச்சகட்ட மகிழ்ச்சியில் அஜித். பொதுவாகவே ஆத்விக் ரவிச்சந்திரனின் திரைப்படங்கள் வித்தியாசமான கதைக்களத்தில் இருக்கும். எனவே அவர் அஜித்தை இயக்குகிறார் என்றதும் கண்டிப்பாக இப்படம் அஜித்தின் திரைப்பயணத்தில் ஒரு வித்தியாசமாக படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சமீபத்தில் தான் இப்படத்தின் போஸ்டர் வெளியாகி வைரலானது. என்னதான் இப்படத்தின் போஸ்டர் சில சர்ச்சைகளை கிளப்பினாலும் வித்தியாசமான போஸ்டராக இருப்பதாகவே ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இப்படத்தில் முதல் கட்ட படப்பிடிப்பு சமீபத்தில் தான் முடிவடைந்தது. ஜூன் மாதம் தான் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என சொல்லப்பட்ட நிலையில் மே இறுதியிலேயே இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கியது. இதனையடுத்து சில நாட்களுக்கு முன்புதான் இப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பை விறுவிறுப்பாக நடத்தி முடித்துள்ளார் ஹார்திக். நினைத்ததை விட இப்படத்தின் படப்பிடிப்பு வேகமாக செல்வதால் படக்குழு மகிழ்ச்சியில் இருக்கின்றது. படக்குழுவை காட்டிலும் அஜித் குட் பேட் அக்லி திரைப்படத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றாராம். நீண்ட வருடங்களுக்கு பிறகு அஜித் கேஷுவலாக ஸ்டைலாக ஒரு படத்தில் நடிக்கின்றார். கடந்த பல வருடங்களாக அஜித் சீரியஸான ஆக்ஷன் படங்களிலே நடித்து வந்தார். தற்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு வித்தியாசமான ஜாலியான காமெடி படமான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் அஜித். எனவே படப்பிடிப்பு தளத்தில் அஜித் மிகவும் ரியலிஸ்டிக்காக இருக்கின்றாராம். மேலும் ஆதிக்கின் அணுகுமுறை அஜித்திற்கு மிகவும் பிடித்து விட்டதாம். அது மட்டுமல்லாமல் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித்தின் பழைய படங்கள் ரெஃபரன்ஸ் கூட இடம் பெறுகின்றதாம். எனவே அஜித் தன் பழைய நினைவுகளை அசை போட்டு மகிழ்ச்சியில் இருக்கின்றாராம். கண்டிப்பாக அஜித் எதிர்காலத்தில் ஆதிக்கின் இயக்கத்தில் பல படங்களில் தொடர்ந்து நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது.